உறவுகளுக்கெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது கார் ஓடினதை பற்றி ஒரு பதிவு. நீங்களும் ஃப்ரான்ஸில கார் வச்சிருந்தீங்கள் என்றால், லைசென்ஸ் எடுத்திருந்தீங்கள் என்றால், காத்தெக்ரீஸ், இன்சூரன்ஸ் அ லைசென்ஸுகள் எல்லாம் மிக கவனம். நான் இந்த கார் ஓடின பதிவை உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க எப்படின்ட்டு. கார் ஓடைக்குள்ள நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கேமரா உங்களுக்கு அடிச்சுதுன்னு சொன்னால், உங்களுக்கு ரூ. 89 ரூ. 90 வரைக்கும் ஒரு பாயிண்ட்ஸுக்கு எடுப்பாங்கள். அதே மாரி சிகப்புல நீங்கள் எடுத்தீங்கள் என்று சொன்னால் 4 பாயிண்ட்ஸ் எடுப்பாங்கள். அதே மாரி நீங்கள் வெள்ள கோட்ல நின்று வெளியே எடுத்தீங்கள் என்று சொன்னால் 1 பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கும் காசு எடுப்பாங்கள். அதே மாரி நீங்கள் ஒரு அண்டிக்கவே பார்க்கிங்கில் விட்டு எழுதினாங்கள்ண்டா அதுக்கும் பாயிண்ட்ஸ் எடுத்து காசு எடுப்பாங்கள். மற்றது பார்க்கிங் இல்லாத இடத்துல திறத்துவாரில் விட்டீங்கள் என்று சொன்னால் €135 எடுப்பாங்கள். மற்றது நீங்கள் ரோட்டில் ஓடைக்குள்ள கேமரா இல்லை என்று சொன்னாலும் 130, 110 தான் ஃப்ரான்ஸின் பெரிய ரோட்டில் தருவாங்கள். அதை மீறி நீங்கள் ஓடுவீங்களா இருந்தால் உங்களை மாமாமார் மறிச்சு எழுதினால் அதுக்கும் பாயிண்ட்ஸ் எடுப்பாங்கள். அதே நேரத்தில் வேகம் கூட ஓடினால் நீங்கள் அல்கோல் பாவித்திருந்தால் லைசன்ஸையும் பறிப்பார்கள். எனக்கும் 2, 3 தடவை பாயிண்ட்ஸ்கள் எடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி திறத்துவாரில் விட்டதுக்கு காசு எடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி எப்பயும் நான் இன்சூரன்ஸ் இல்லாமலுக்கு காத்தெக்ரீஸோ இன்சூரன்ஸோ லைசன்ஸோ எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட ஓட்டங்கள் கவனமாக இருக்கணும். மற்றது 2, 3 தடவை எனக்கும் பாயிண்ட்ஸுகள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அதனால் நான் உங்களுக்கு மன்னி மலத்துறை யூடியூப் சார்பில் இன்றைய தினத்தில் இந்த வாகன ஓடுறதை வைக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். சில நடைமுறைகளோடு வைக்கிறேன். மிக கவனம் வாகனம் ஓடுவது. லைசன்ஸை பறித்து விட்டார்கள் என்று சொன்னால் மீள நீங்கள் லைசன்ஸ் எடுப்பது சரியான கஷ்டம். ஆனால் ஒரு இடத்தில் போய் நீங்கள் காசு கட்டி கோட்டெடுத்து திரும்பத்தான் நீங்கள் லைசன்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் உங்களுக்கு ஒரு சிவப்பில் நின்று 4 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டினோம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காசு கட்டி படித்து திரும்ப அந்த 4 பாயிண்ட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இது லைசன்ஸுக்குரிய பதிவு. லைசன்ஸ் வச்சு கார் வச்சிருக்கிற நீங்கள் உங்களோட கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல் நான் வாகனத்தை பழகுவதற்கு முழுக்க காரணமாக இருந்தது என்னுடைய அப்பா. எப்பயும் சொல்லுவார், உனக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது வசதியில் இவ்வளவு வீடு இருந்தான்னு, என்னதான் வசதி இருந்தாலும் உனக்கென்று ஒரு வாகனம் நீ வச்சிருக்கிறதுக்கு பழகணும். காரணம் என்னென்னு கேட்டால், எங்களோட அப்பா அந்த காலத்திலேயே எங்களோட அப்பாவும் வாகனங்கள் கொண்டு அரசாங்க உத்தியோகர்களுக்கு கொழும்பு பஞ்சுகாவத்திலேருந்து கொண்டு கொடுக்குறவர் எங்களோட அப்பா. அதே போல் எங்களோட அப்பாவும் நல்ல ஒரு டிரைவர். எங்களோட அப்பா வாகனங்கள் பெரிய ரொலியல் தான் ஓடுறவர். எங்களோட அப்பா சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் அதை கேட்டு கற்றுத்தான் லைசன்ஸை இந்தியாவிலேயே நான் நிற்கும் பொழுது இந்தியாவில் நான் வாகனம் ஓடி லைசன்ஸு எடுக்கவில்லை. வாகனம் ஓடுவேன். அதை எடுக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு நெருக்கடியால் காரணத்தினால எடுக்க இல்லை. இங்கே நான் லைசன்ஸ் எல்லாம் எடுத்து கார் வச்சிருக்கிறேன். என்னுடைய அப்பாவுக்கு தான் எப்பயும் நன்றி சொல்லணும். அப்பா என்னை எல்லா விதத்திலையுமே உற்சாகப்படுத்துவார். இதை செய், அதை செய், அப்படி செய், இப்படி செய்ன்னு சொல்லி அப்பா எனக்கு நல்ல புத்திமதிகளை சொன்னபடியால் நான் இங்கே இந்த லைசன்ஸுகளை எடுத்து இன்றைக்கு கார்கள் எல்லாம் எடுத்து நான் வச்சிருக்கிறேன். இந்த ரோட்டோட்டத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்கள். எப்பயுமே நீங்கள் ரோட்டுகளில் ஓடும் பொழுது எப்பயுமே நீங்கள் கவனமாக நிதானமாக இருக்கணும். மோட்டார் சைக்கிள் மாமாமார் வந்தாங்கள் என்று சொன்னால் உங்களை மறித்தால் கணக்க விஷயங்களை கேட்பார்கள். அதை கூட கவனத்தில் கொள்ளுங்கள். இது முழுக்க வன்னி மலத்துடைய யூடியூப்பில் சார்பில் இது வாகன லைசன்ஸுக்கான பதிவு தான். உங்களுடைய கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். சிகப்புகள், வெள்ளக்கோடுகள், கேமராக்கள், உங்களுடைய 12 பாயிண்ட்ஸ் தான். உங்களுக்கு புது லைசன்ஸ் எடுக்கிறவர்களுக்கு 6 பாயிண்ட்ஸ், 12 பாயிண்ட்ஸில் 3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் பறிகொடுத்தால் ஓட முடியும். 12ல் இருந்து 9 எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் மிகுதி 3 இருந்து என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் போய் திரும்ப படித்து அதுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை மீண்டும் சொல்லுகிறேன், எந்த விதமான வாகனங்களை ஓடுகிற நீங்களும் மிக கவனம். எங்களோட தமிழ் மக்களுடைய நலன் கருதி நான் இந்த பதிவை யூடியூப்பில் ஏற்றுறேன். இதை பார்த்து உங்களுடைய கவனத்தில் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள். இன்னும் ஒரு 3 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.